ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காதல் டேண்ட். இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் எந்த மாதிரி படம் கொண்டு வந்திருக்கேன்னா, ஒரு தரமான ஹாரர் மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா, ஹீரோவும் ஹீரோனியும் ஒரு வீட்டை வாங்கி அங்கே குடி போகிறாங்க. 5 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோக்கு தெரிய வருது, ஒரு சைக்கோ வந்து அவங்க குடும்பத்தையே அவங்க இருக்கிற வீட்டில் தான் கொடூரமாக கொலை பண்ணியிருக்கான். ஹீரோ அதை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நிறைய அமானுஷமான விஷயம்லாம் அந்த வீட்டில் நடக்க ஆரம்பிக்குது. அதில் பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட ஒய்ஃபை யாரோ கொன்னுறாங்க. இதெல்லாம் எதுக்காக நடக்குது, அவனோட ஒய்ஃபை யார் கொன்னாங்கன்னு அவன் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறான். அதுவும் பார்த்தீங்கன்னா, படம் ஆரம்பிச்சு போக போக பயங்கரமாக கொண்டு போயிருப்பாங்க. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மறந்துடுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதிகமாக பேசாமல் படத்துக்குள்ளே போயிடலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான மூவி அப்படின்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவோட பேர் பார்த்தீங்கன்னா டேவிட்டோட வேலை என்னன்னா, அந்த காலத்தில் வந்த படங்கள் எல்லாமே சென்சார் இல்லாமல் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதையெல்லாம் பார்த்து குழந்தைங்கள்லாம் பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது தான். டேவிட்டுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு, அவனோட ஒய்ஃபும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. எல்லா இடத்துலையுமே நிறைய வீடு தேடிட்டு கடைசியாக போய் ஒரு வீட்டை பார்க்குறாங்க. ஹீரோனியை வந்து வீட்டெல்லாம் போய் உள்ள சுற்றி பாருன்ட்டு இவனும் வீட்டுக்கு பின்னாடி எல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு கேனலையும் பார்க்குறான். கேனல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ட்ரைனேஜ் ஓட்டை. அதை பார்த்துட்டு ஒரு படிக்கட்டில் ஹீரோவும் ஹீரோனியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கா அப்படின்னு அவன் கேட்குறான். அவளுக்கும் இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் 5 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க, ஹீரோனிக்கு குழந்தையும் பிறந்துருச்சு. 3 பேருமே அந்த வீட்டில் தான் இருக்காங்க. டேவிட்டோட பையன், அப்பா எனக்கு 1 பாத்ரூம் வருதுன்னு வாங்கன்னு கூப்பிடுறான். அவனும் கூட்டிகிட்டு போய் அவனும் 1 பாத்ரூம்லாம் இருக்க வச்சுட்டு மேலே கூட்டிகிட்டு போய் தூங்க வைக்கிறான். டேவிட்டுக்கு அவனோட பையனும் ரொம்ப பிடிக்கும். காலையில விடிஞ்சிருது, எப்பவுமே அவனோட பையனை அவன் தான் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவான். அது மாதிரி இப்ப கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப அவனோட பையன், அப்பா இந்த வாய்க்கால நம்ம குளிக்கலாமா அப்படிங்கிறான். இல்ல நம்ம இதெல்லாம் குளிக்க கூடாது, இது வந்து அழுக்கு தண்ணிங்கிறான். அந்த பையன் முன்னாடி ஓடி போயிட்டு அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அதுக்கு முன்னாடி நின்று என் ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்றாங்க இந்த பாத்ரூம்குள்ள பேய் இருக்காமா, அதுதான் இப்படி எல்லாம் கிறுக்கி வச்சிருக்காப்பாங்கிறான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடா செல்லம், இது வந்து கவர்மெண்ட் பாத்ரூமு, எல்லாத்துக்கும் பொதுவானது இல்லையா, சில கிறுக்கு பசங்க இந்த மாதிரி கிறுக்கி வைப்பாங்க அப்படி சொல்லிட்டு அந்த பையனையும் கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல விட்டு இவனும் அவனோட ஆஃபீஸ் போயிடுறான். டேவிட் கூட இன்னொரு பொண்ணு வேலை செய்யுது. அந்த பொண்ணு தான் பழைய படத்தெல்லாம் பார்த்து டெவலப் பண்ணி ஹீரோட்ட கொடுக்கும். டேவிட் அந்த படத்தெல்லாம் தான் சென்சர் பண்ணி பார்ப்பான். அந்த மாதிரி ஒரு நாள் டேவிட்டுக்கு ஒரு படம் வருது. அந்த படத்தை ஹீரோ போட்டு பார்க்குறப்ப 1992 அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. ஸ்டார்டிங் சீன்ல ஒரு தெருவோட பேர் வருது. நம்ம ஹீரோ இருக்கிற அதே தெரு தான் அது. இந்த படத்தை நான் இருக்கிற தெருவில் தான் எடுத்திருக்காங்களாட்டு இருக்கு. அப்படி அவன் சொல்லிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப அவன் இருக்கிற அதே வீட்டை தான் காமிக்கிறாங்க. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அவன் இருக்கிற அதே வீட்டில் தான் அந்த ஃபுல் படத்தையுமே எடுத்திருக்காங்க. ஒரு சைக்கோ அவனோட குடும்பத்தை அதே வீட்டில் தான் கொடூரமாக கொள்றான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த படத்தையே எடுத்திருக்காங்க. அதையெல்லாம் பார்த்து ஹீரோ பயங்கரமாக பயந்துடுறான். ஏன்னா அவன் இப்போ இருக்கிற வீட்டில் தான் எல்லாத்தையுமே கொடூரமாக கொண்டிருக்காங்க. அதை எவனோ ஒரு டாக்குமெண்ட்ரி படமாக எடுத்து வச்சிருக்கான். இது எல்லாத்தையுமே போய் டேவிட் வந்து அவனோட ஒய்ஃப் கிட்ட சொல்கிறான். அதே நினச்சி கவலைப்படாதீங்க, இன்னைக்கு நமக்கு பார்ட்டி இருக்குது, நம்ம பார்ட்டிக்கு போகலான்ட்டு 2 பேருமே கிளம்புறாங்க. போகிறதுக்கு முன்னாடி ஹீரோ வந்து அவனோட பையனை பார்த்துக்கிறதுக்காக ஒரு லேடியை அப்பாயின்மெண்ட் பண்றான். அதுக்கப்புறம் 2 பேருமே அந்த பார்ட்டிக்கு போறாங்க. பார்ட்டிக்கு போன உடனே ஹீரோயின் வந்து ஹீரோட்ட ஒரு வாரத்துக்கு கூட சொல்லாம அவளோட எக்ஸ் கூட பேச போயிடுறா. அதை பார்த்த உடனே டேவிட்டுக்கு செம்ம காண்டாயிருது. விடாம அவ அங்கேயே நின்று பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோ இங்க தனியா நின்று கோவத்துல பாத்துக்கிட்டே இருக்கான். ஹீரோயின் வந்து அவங்ககிட்ட பேசி முடிச்சுட்டு ஹீரோட்ட வந்து என்ன மன்னிச்சிரு, நான் அவங்ககிட்ட சொல்லலாம்லையே, அவங்ககிட்ட பேச போயிட்டாங்கறா, அதெல்லாம் விட நான் பெருசா எடுத்துக்கல அவன் சொல்றான். ஆனா ஆபீஸ்ல ஹீரோயினை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அவனோட மைண்டுக்கு அந்த படத்தை பத்தின சம்பவமே வந்துட்டு போகுது. வீட்டுக்கு போனா ஹீரோனி பையனோட ஜாலியா விளையாண்டு இருக்கா. அதை பார்த்துட்டு இவன் பெட்ரூம் போறான். பெட்ரூம்ல அந்த சைக்கோ அவனோட குடும்பத்தை கொடூரமா கொலை பண்ணது எல்லாமே இவனோட கண்ணு முன்னாடியே தெரியுது. செவுத்தை உடச்சுக்கிட்டு சைக்கோ வெளியே வரான். ஹீரோ திடீர்னு தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறான். இது எல்லாமே இவ்வளவு நேரம் பயப்புள்ளிக்கு கனவுல வந்துகிட்டு இருந்திருக்கு. பக்கத்துல இருக்கிற செவுத்துல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. ஹீரோ கிட்டத்துல போய் அவனோட காதை வச்சு கேக்குறான். ஆனா அந்த சத்தம் நின்றுது. காலையில விடிஞ்சிருது. எப்பவும் போல ஹீரோ அவனோட பையனை ஸ்கூல்ல விட்டு ஆபீஸ் போறதுக்காக ரெடி ஆகிறான். இங்க ஹீரோனி அவளோட ஆபீஸ் போறதுக்கு ரெடி ஆகிறான். ஆனா ஹீரோக்கு அவனோட ஒய்ஃப் மேல இருக்கிற சந்தேகம் போகவே இல்லை. ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்துக்கிட்டு ஹீரோனியை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் நினைச்ச மாதிரியே இந்த ஹீரோனி அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு கூட சுத்திக்கிட்டு இருக்கா. அப்புறம் அவங்க 2 பேர்த்தையுமே இவன் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்க 2 பேர்த்தையுமே ஃபாலோ பண்ணியே போயிட்டு இருக்கான். ஹீரோனி வந்து அவனோட வீட்டையே போயிடுறா. ஹீரோ வந்து இவளை கூப்பிடலாம்னு நினைக்கிறப்ப அவ வீட்டுக்குள்ள போயிடுறா. பையனோட ஸ்கூல்ல இருந்து ஃபோன் பண்றாங்க. இந்த மாதிரி உங்க பையன் ஸ்கூல் முடிஞ்சு ஸ்கூல்லேயே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், நீங்க வந்து கூட்டிட்டு போங்கன்னு. டேவிட்டும் ஸ்கூலுக்கு போய் பையனை கூட்டிட்டு வந்துட்டு அவனை சாப்பிட வச்சு தூங்க வச்சிடறான். ஆனா ஹீரோனி பத்தியே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். திரும்பவும் அவன் அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போய் பார்க்கறான். அங்க ஹீரோனி அவங்க கூட தப்பா இருக்கா. அதை பார்த்துட்டு அவன் பக்கத்துல இருக்கிற சுத்தி எடுத்து அவங்க 2 பேர்த்தையுமே அடிச்சு கொண்டலான்னு முடிவு எடுக்கிறான். ஆனா அப்பவுமே அவனோட மனசே ஹீரோனி அடிக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டேது. அழுதுகிட்டே வெளியே நடந்து வந்து சுத்தியும் தூக்கி போட்டுறான். அங்க பார்த்ததை நினைச்சு அவனுக்கு வாந்தியும் வருது. அப்படியே நடந்து போறப்ப அவனுக்கு இன்னும் எச்சா வாந்தி வருது. அங்க இருக்கிற பிரைவேட் பாத்ரூம்குள்ள போயிட்டு உள்ள வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப யாரும் இவ இருக்கிற பாத்ரூம்குள்ளேயே நின்றுகிட்டு இருக்காங்க. மேலையும் எட்டி பாக்குற மாதிரி இருக்கு. இவனும் மேல
பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனோட காது கிட்ட அந்த படத்துல வந்து அந்த சைக்கோ பையன் உன்னோட குடும்பம் உன்னோட ஒய்ஃபு எல்லாருமே என்னோட மாஸ்டருக்கு தேவை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். இவன் அதை கேட்டு இவனால எந்திரிக்கவே முடியல. அப்படியே தவந்துக்கிட்டு பாத்ரூமுக்கு வெளியே வரான். அங்க இருக்கிற வாக்கியா பக்கத்துல அவனோட ஒய்ஃபை யாரோ ஒருத்தங்க அடிச்சுக்கிட்டோ மிரட்டிக்கிட்டோ இருக்காங்க. அவன் அதை பார்த்துக்கிட்டே அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். எந்திரிச்சு பார்த்தா டேவிட்டுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. நம்ம எதுக்காக இங்க வந்தோம், அதுவும் எப்படி வந்தோன்னு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போய் பார்க்கறான். அவன் பையன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஆனா அவனோட ஒய்ஃபை வீட்டுல காணோம். நடந்தது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா யோசிச்சு பார்க்கறான். அப்புறம் அவனோட ஒய்ஃபோட ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என் ஒய்ஃப் கீது அங்க இருக்காங்களா அப்படின்னு விசாரிச்சு பார்க்கறான். அவங்க எப்பவும் நேற்று சாயந்தரமே கிளம்பிட்டாங்கன்னு அவங்க சொல்றாங்க. அப்புறம் அவன் போலீஸ் கிட்ட போய் இந்த மாதிரி என்னோட ஒய்ஃபை காணோம், கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்றான். போலீஸ் எல்லாம் என்ன சாதாரணமான ஃபர்ஸ்டே இவனை தான் விசாரிக்கிறாங்க. உனக்கும் உன்னோட ஒய்ஃபுக்கும் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, இல்ல சண்டை இது போட்டீங்களான்னு. அவன் இல்லைங்கிறான். அவனோட ஒய்ஃபு தப்பான அஃபேர்ல இருந்தது கூட அவன் மறைச்சிடறான். அடுத்த நாள் காலைல போலீஸ் அவனோட வீட்டுக்கு போய் ஒய்ஃபோட போட்டோ எல்லாம் வாங்கிட்டு நாங்க விசாரிக்கிறோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இவன் தன்னோட பையனை கூட்டிட்டு போய் ரூம்ல உட்கார்றப்ப அந்த பையன் கேட்கறான், எங்கப்பா அம்மா எப்ப வருவாங்கன்னு. இங்க பாருப்பா அம்மா கூடிய சீக்கிரத்துல வந்துருவாங்க அப்படின்னு அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அப்ப கண்ணாடியில ஏதோ ஒரு உருவம் தெரியுது. இவன் டக்குன்னு கண்ணாடியை பார்த்தா அங்க யாருமே இல்ல. அதை பார்த்துட்டு ஹீரோ இன்னும் பயந்துடுறான். அப்புறம் போலீஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. அவங்க டீம் எல்லாம் கூட்டிட்டு ஹீரோ வீட்டு பக்கத்துல இருக்கிற புல்லு எல்லாத்தையுமே ஏதாச்சும் தடயம் கிடைக்குமான்னு தேடி பாக்குறாங்க. அந்த காவாலையுமே இறங்கி எல்லாம் தேடி பாக்குறாங்க. இந்த போலீஸ் ஆபீசருக்கு நம்ம ஹீரோ மேலதான் சந்தேகமாவே இருக்கு. ஒருவேளை இவனே அவனோட ஒய்ஃபை கொண்டு நம்ம கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பானோ அப்படின்னு. அப்புறம் போலீஸ் ஆபீசர் பாலத்து மேல நின்று இங்க வாங்க சார்னு கை காமிச்சிட்டு இருக்கான். கார்ல இருந்து இறங்கி இவங்க 2 பேருமே அங்க போய் நின்று பாக்குறாங்க. அப்ப காவால இருந்து ஒரு பணத்தை எடுக்கிறாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி தான். ஹீரோ அதை பார்த்துட்டு கதறி கதறி அழுகுறான். அப்புறம் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு நம்ம ஹீரோ கூப்பிட்டு இதான் உன்னோட ஒய்ஃப்னு நல்லா பாருன்னு ஒரு தடவை செக் பண்றாங்க. அவனும் ஆமான்னு சொல்றான். போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியலையுமே எந்த காயம் எந்த தழும்புமே இல்ல. அவங்க ஏதோ தவறுதலா அந்த தண்ணியில் விழுந்து இறந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க சாகிறதுக்கு முன்னாடி பிரெக்னெண்டா இருந்திருக்காங்கிறாங்க. அதை கேட்டு ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு ஃபியூனரல் எல்லாம் பண்ணி முடிச்சிடுறாங்க. அங்க ஹீரோனியோட அம்மாவை காமிக்கிறாங்க. அவங்க பொண்ணு இருந்ததை தாங்க முடியாம அழுதுகிட்டே இருக்காங்க. ஹீரோட்ட போய் இதை பாரு மருமகனே, என் பொண்ணு இருந்ததை என்னால தாங்கவே முடியல. ஒரு வாரத்துக்கு நான் என்னோட பேரனை என் கூடயே வச்சுக்கிறேங்கிறாங்க. அவனும் சரின்ட்டு அவங்க கூட அமைச்சிக்கிறான். அப்புறம் ஹீரோ கூட வேலை செய்யற பொண்ணு கிட்ட இந்த மாதிரி என்னோட ஒய்ஃபு தப்பான அஃபேர்ல இருந்தானு எல்லா உண்மையுமே சொல்றான். அவன் இதை நீ போலீஸ் கிட்டே சொல்லிருக்கலாம்ல, அவனையும் பிடிச்சி ஜெயில போட்டிருப்பாங்கல்ல அப்படிங்கிறா. இல்ல போலீஸ்க்கு மத்தவங்க யாருக்குமே இந்த விஷயம் தெரியக்கூடாது, என் பையனோட ஃபியூச்சர் வீணா போயிடும். இப்ப என்னோட ஒய்ஃப் காணாம போயிட்டா, அந்த காவாயில தெரியாதனமா விழுந்து இறந்துட்டா, இதுவே போலீஸ் எல்லாம் நம்பட்டும். அது மட்டும் இல்லாம நான் பார்த்த அந்த படத்துல அந்த சைக்கோனோட ஒய்ஃபை இப்படிதான் கொண்டு அந்த காவாயில போட்டிருப்பான். அதே மாதிரி என்னோட ஒய்ஃபும் செத்து கிடக்குறா. இதுல ஏதோ ஒரு மிஸ்ட்ரி இருக்கு, நான் அதை கண்டுபிடிக்காம விட மாட்டேங்கிறான். அப்புறம் ஒரு கேமரா எடுத்துட்டு போய் அந்த பப்ளிக் டாய்லெட்டு அந்த காவா எல்லாத்தையுமே போட்டோ எடுக்கிறான். 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த கேஸ் எல்லாத்தையுமே இன்வெஸ்டிகேஷன் பண்றான். அந்த கேஸ் சம்பந்தமான நியூஸ் பேப்பர் எல்லாத்தையுமே கட் பண்ணி செவுத்துல எல்லாம் ஒட்டி வைக்கிறான். இந்த பழைய கேஸ்க்கும் நம்மளோட குடும்பத்துக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்குமான்னு நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப அவனோட பையன் ஊர்ல இருந்து திரும்ப வந்துடுறான். கிறிஸ்மஸும் ஸ்டார்ட் ஆயிடுது. கிறிஸ்மஸ் மரம் எல்லாம் அந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. அவனோட பையனை அவன் அப்பாயிண்ட் பண்ண அந்த லேடி தான் பாத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ அந்த கேஸோட போட்டோ எல்லாம் ரூம்ல பாத்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்த பொண்ணு சார் எனக்கு ஒரு 2 days லீவ் வேணும், ஏன்னா கிறிஸ்மஸ் வேற வந்துகிட்டு இருக்கு, நானும் போய் என் ஃபேமிலி எல்லாம் பார்க்கணுங்கிறா. சரி ஓகேன்னு அவனும் லீவ் எடுத்துக்கன்னு சொல்லிட்டு அவன் ஒட்டி வச்சிருந்த நியூஸ் பேப்பரை பார்க்கறான். அந்த சைக்கோ அவங்க வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த பொண்ணையுமே கொலை பண்ணியிருக்கான். அந்த நியூஸ் பேப்பரை அவன் ஒத்து பார்த்துக்கிட்டு இருப்பதான் அவனுக்கே தெரியுது அந்த சைக்கோவோட பேருமே வில்லியம்ல தான் ஆரம்பிக்கும். இவனோட பேரும் பாத்தீங்கன்னா வில்லியம்ல தான் ஆரம்பிக்குது. உடனே அவன் அந்த வீடியோ ரெக்கார்டர் எடுத்து அவனையவே அவன் வீடியோ எடுத்துக்கிறான். வீடியோ எடுத்துட்டு அதை போட்டு பாக்குறப்ப அவன் பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுறான். அந்த வீடியோல இருக்கிற பிலிம் எல்லாத்தையுமே கழட்டி அதுலயுமே பாக்குறான். ஆனா அதுல யாருமே இல்ல. அப்புறம் பக்கத்துல அன்னைக்கு கேட்ட மாதிரியே மறுபடியும் சத்தம் கேக்குது. அவனோட காதை வச்சு ஒட்டி கேட்கறான். இந்த சத்தம் நமக்கு மட்டும் தான் கேக்குது அப்படின்னு அவன் வீட்டுல வேலை செய்யற அந்த பொண்ணையுமே கூட்டிட்டு வந்து உன் காதை வச்சு இதுல கேளுன்னு கேட்க வைக்கிறான். அந்த பொண்ணு எந்த சத்தமுமே கேட்கல சார், மேபி எலி இது ஓடுங்கிறா. சரி நீங்க இங்கிருந்து போங்கன்னு அந்த பொண்ணை தாட்டி விட்டுட்டு செவுத்துல ஓட்டிருக்க நியூஸ் பேப்பர் எல்லாத்தையும் பிச்சு போட்டு அந்த செவுத்தியை உடைச்சிட்டு உள்ள லைட் அடிச்சு பாக்குறான். அங்கேயும் எதுவுமே இல்ல. என்னதாண்டா இங்க நடந்துகிட்டு இருக்குன்னு கன்ஃபியூஷன்ல படியில உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப வீட்டுக்கு வெளியில ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. லைட் அடிச்சுட்டு போய் வெளியே பாக்குறான். அங்க இருக்க அந்த கேனல் லைட்டா திறந்துருக்கு. அதை மூடி வச்சுட்டு எந்திரிச்சு திரும்பி பார்த்தா அவன் பையன் இருக்கிற வீட்டுல யாரோ ஒருத்தங்க நின்னுகிட்டு இருக்காங்க. ஓடி போய் அவன் கதவை ஓபன் பண்ணி பாக்குறான். அங்க யாருமே இல்ல. அங்க இருக்கிற பொண்ணுகிட்ட நீங்க இங்க இருக்காதீங்க, என் பையனை கூட்டிட்டு ஒரு நாளைக்கு வேற ஏதாச்சும் ஹோட்டல்ல போய் தங்கிருங்கன்னு அவங்க 2 பேர்த்தையுமே அமுச்சு வச்சுட்டு இவன் மட்டும் தனியா இந்த வீட்டுல இருக்கான். அவன் எடுத்த அந்த வீடியோவை கூட வேலை செய்யற அந்த பொண்ணுக்குமே பிளே பண்ணி காமிக்கிறான். அங்க பாரு என் பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரியே இருக்குன்னு. ஆனா அவ சொல்றா அது ஏதோ நல்லாதான் இருக்கும், நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதங்கிறா. வீட்டுக்கு போயிட்டு
அவன் பையன் கூட லேப்டாப்ல பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் பையன் பின்னாடி யாரோ ஒருத்தவங்களோட நெகிழ் தெரியுது. அவன் உடனே செல்லம் அப்படியே லேப்டாப்பை கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்துங்கிறான். அந்த பையனும் அப்படியே மெதுவா நகர்த்திக்கிட்டே போறான். அப்ப அந்த சைக்கோ பாத்தீங்கன்னா அவன் பையன் பின்னாடியே வந்து நிக்கிறான். இவன் அதை பார்த்து பதறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இடையில யார் இருக்காங்கலாம் பார்க்காம எல்லாத்தையுமே தள்ளி விட்டுட்டு அவன் பையன் இருக்கிற அந்த ஹோட்டல் ரூமை திறந்துட்டு அந்த பொண்ணு குளிச்சிருக்கிறத கூட கவனிக்காம ஓடிப்போய் அங்க பாக்குறான். அங்க யாருமே இல்லை. இவங்க 2 பேர்த்தையுமே அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறான். இந்த பொண்ணுக்கு இவன் பண்றதெல்லாம் பார்த்துட்டு என்னடா இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சான்னு நினைக்குது. அவன் ரூமுக்கு போயிட்டு உங்க ஒய்ஃப் இறந்தப்பவே நான் இந்த வேலையை விட்டு போகலாம்னு நினைச்சேன். நீங்க குழந்தைய வச்சுட்டு தனியா கஷ்டப்படுவீங்களேன்னு தான் இவ்வளவு நாள் இருந்தேன். ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. நான் ஒரே ஒரு நாள் மட்டும் உங்க குழந்தைய பாத்துக்கிறேன். அதுக்குள்ள நீங்க வேற யாராச்சும் வேலைக்கு சேர்த்துக்கோங்கிறா. அவனும் நீ சொல்றது எனக்கு புரியுது சரிங்கிறான். அப்புறம் அவ ஓகேன்ட்டு அங்கிருந்து போயிடுறான். அந்த பொண்ணு ரூம்ல தூங்கிட்டு இருக்கிறப்ப யாரோ அதோட தலையை பிடிச்சி அமுக்குறாங்க. ஹீரோ சத்தம் கேட்டு உடனே அங்க ஓடி வந்து அந்த பொண்ணையும் அவனோட பையனையும் கீழே கூட்டிட்டு வந்து ஒரு ரூம்ல வச்சு பூட்டிடுறான். அந்த பொண்ணோட ரூம்ல எல்லாம் செக் பண்ணிட்டு வந்து கதவை திறந்துட்டு அங்கதான் மேல யாருமே இல்லையே எதுக்காக கத்துனன்னு கேக்குறான். இல்ல என் ரூம்ல யாரோ என்ன தலையிலேயே அமுக்குனாங்க. நான் உங்ககிட்ட ஒரு நாள் டைம் கேட்டேன்ல எனக்கு அதெல்லாம் வேணாம் நான் இப்பவே இங்க இருந்து போறேன்ட்டு அவ கிளம்பிடுறா. ஹீரோக்கு என்ன பண்றேன்னே தெரியல. அவன் பையன் கிட்ட நீ இங்க நம்ம வீட்டுல என்ன தவிர வேற யாராச்சும் பாத்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கிறான். அவனும் சரிப்பாங்கிறான். பையனை வீட்டுக்குள்ளே அடைச்சு வச்சிருமே அப்படின்னு வெளியே கூட்டிட்டு போறான். அப்ப அவன் ஒய்ஃப் இறந்த இடத்த பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த செடிக்குள்ள யாரோ நிக்கிற மாதிரியே இருக்கு. அப்ப அவன் பையன் கிட்ட அங்க யாரோ நிக்கிற மாதிரி இருக்குல்ல உனக்கு தெரியுதான்னு கேக்குறான். இல்லப்பா அங்க யாருமே தெரியல அங்க புல்லுதான் இருக்குன்னு சொல்றான். வீட்டுக்கு போய் கேமரா எடுத்துட்டு வந்து இங்க வச்சுட்டு அவன் பையன் கிட்ட செல்லம் இப்ப நம்ம கண்ணாமூச்சி விளையாட போறோம். நீ அங்க ஓடி போய் செவத்துக்கு பின்னாடி நின்று 10 முடியல என்ன அப்பா ஒளிஞ்சுக்கிறான். அந்த சின்ன பையனும் செவத்துக்கு பின்னாடி நின்று 1 2 எண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் கேமரா ஆன் பண்ணி சுத்திக்கிட்டே இருக்கான். அந்த உருவம் அப்படியே எந்திரிக்குது. அது ஒரு பேய் ஒரு பொண்ணு உருவத்துல இங்க ஹீரோ கிட்ட வர்ற மாதிரியே இருக்கு. ஹீரோ எப்படியே கண்ணை மூடிட்டு கையில சுத்திக்கிட்டே அதை விடாம வீடியோ எடுக்கிறான். கண்ணை திறந்து பார்த்தா அங்க யாருமே இல்ல. இவ்வளவு நாள் ஹீரோ இதெல்லாமே சாதாரண விஷயமா நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கான். இப்ப அவன் கண்ணாலேயே அந்த பேயை நேர்ல பார்த்து ரொம்ப பயந்துருக்கான். பேயை வீடியோ எடுத்த பிலிம் ரோல கூட வேலை செய்யற விட்டு கொடுத்து இதை நீ எப்படி டெவலப் பண்ணி எங்க வீட்டுக்கு கொண்டு வா இதை நான் உனக்கு காமிச்சே ஆகணுங்கிறான். ஆனா அவ முடியாது நீ ஏதோ ஒண்ணு பண்ற என்ன பண்றன்னு சொல்லுங்கிறா. இப்பெல்லாம் டீட்டெயிலா சொல்ல முடியாது நீ இதை டெவலப் பண்ணி கொண்டு வா நான் உனக்கு வீட்டுல சொல்றேங்கிறா. சரின்ட்டு அவளும் அதை வாங்கிக்கிறா. வீட்டுக்கு போயிட்டு ஹீரோ ஒரு மாவு எல்லாத்தையுமே தரையில கொட்டுறான். வீட்டுல வேற யாராச்சும் இருக்காங்களா அவங்க நடந்தாங்கன்னா அந்த கால் தடமெல்லாம் அதுல பதியும்னு. அப்புறம் தண்ணியை குடிச்சிட்டு அதை சைட்ல வச்சுட்டு ஹீரோ தூங்க ஆரம்பிக்கிறான். அந்த சைக்கோ பக்கத்துல வந்து அந்த தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அவன் பொண்டாட்டியோட பணத்தை கட்டிக்கிட்டு இருக்கான். அதை ஹீரோ அங்க நின்று பாத்துக்கிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு கண்ணை முழிக்கிறான். இவ்வளவு நேரம் இதெல்லாமே இவனுக்கு கனவுல வந்துகிட்டு இருந்திருக்கு. அப்போ ரூமுக்கு வெளியே யாரோ போற மாதிரி இருக்கு. எந்திரிச்சு போய் எட்டி பாக்குறான். அங்க யாருமே இல்ல. ஆனா அவன் போட்ட மாவுல யாரும் நடந்து போன காலடி தடம் தான் இருக்கு. கிளாஸ்ல தண்ணி குடிச்சிட்டு அதை டேபிள் மேல வச்சு ஒரு சாப்பிஸ் எடுத்து அதை சுத்தியுமே வட்டம் போட்டுறான். அந்த கிளாஸை யாராச்சும் எடுத்தாங்கன்னா அந்த அச்சு இருக்கும் இல்லையா அதுக்காக அடுத்த நாள் காலைல அந்த டம்ளரையே காணும். அதை எடுத்து அச்சு வேணா இருக்கு. ஹீரோ எந்திரிச்சு பார்த்தா அந்த போலீஸ்காரன் சேர் போட்டு உட்கார்ந்துருக்கான். உங்களை கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது இருக்கு வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போலாமா ஹீரோவை கூட்டிட்டு போறான். எதுக்கு விசாரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சுத்தி இல்லாங்க தூக்கி போட்டு வந்திருப்பான் இல்லையா அது வந்து போலீஸ்க்கு கிடைச்சிருக்கு. அதுல நம்ம ஹீரோவோட கைராக தான் இருக்கு. அந்த போலீஸ்காரன் நீ தாண்டா உன்னோட பொண்டாட்டியை கொன்னு அந்த கால்வாய்க்குள்ள போட்டிருக்க துருவி துருவி விசாரிக்கிறான். ஆனா ஹீரோ வந்து நான் இதுக்காக என் பொண்டாட்டியை கொல்லணும் நானே கொண்டுட்டு இதுக்காக உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஆணி அடிச்ச மாதிரி நான் எல்லாம் கொலை பண்ணவே இல்லைங்கிறான். போலீஸ்காரன் இறா எப்பாச்சும் எங்க கிட்ட மாட்டாமலே போயிருவேன். எங்க போலீஸ்காரங்க 2 பேரு எப்பவுமே உங்க வீட்டு வாசல்லையே தான் இருப்பாங்க. நீ எங்க கிட்ட சொல்லாம இந்த ஊரை விட்டு எல்லாம் எங்கேயுமே போக கூடாதுன்ட்டு ஹீரோவை அமுச்சு வச்சிடறாங்க. இப்ப அந்த வீட்டுல ஹீரோவும் அவனோட பையன் 2 பேரும் தான் இருக்காங்க. ஹீரோ அவனோட பையனை தூங்க வச்சுட்டு அவன் உடைச்ச அந்த செவுத்து ஓட்டையை தான் உத்து பாத்துக்கிட்டு இருக்கான். எந்திரிச்சு போய் அந்த ஓட்டைக்குள்ள கையுட்டெல்லாம் ஏதாச்சும் இருக்கான்னு பாக்குறான். அதுக்குள்ள ஏதோ ஒரு பொருளை பழைய நியூஸ் பேப்பர் வச்சு சுத்தி வச்சிருக்காங்க. அது ஓபன் பண்ணி பார்த்தா 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுல இருந்த அந்த குடும்பத்தோட போட்டோ இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா சில போட்டோல மனுஷங்கெல்லாம் மாஸ்க் போட்டு கீழே சர்க்கிள்லாம் உறைஞ்சிட்டு அதுல சூனியம் பண்ற மாதிரி இருக்கு. அவன் அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப வெளியே யாரோ நடந்து போற சத்தம் கேக்குது. படிக்கட்டுக்கிட்டு நின்றுட்டு யாருன்னு பாக்குறான். அங்க யாருமே இல்லை. ஆனா நடந்து போன காலடி அச்சு மட்டும்தான் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணிட்டே போறான். அது நேரா அந்த கேனலுக்கு தான் போகுது. கேனலுக்குள்ள இறங்கி கடைசி முடிலையும் போறான். அது முடியுறது பாத்தீங்கன்னா அந்த காவால தான் முடியுது. உள்ள போயிட்டு கீழே லைட் அடிச்சு பாக்குறான். அங்க ஏதோ ஒரு பொருள் இருக்கு. அதுவும் நியூஸ் பேப்பர்லாம் சுத்தி நல்லா கட்டி இருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு குழந்தைய கொன்னு அதுல சிலுவையெல்லாம் மாட்டி
பின்னாடி ஏதோ ஒரு சூனியம் பண்ணியிருக்காங்க. அவன் அதை பார்த்துட்டு பயத்தில் அதை தண்ணிக்குள்ளேயே தள்ளி விட்டுறான். தண்ணியில் எட்டி பார்க்குறான். தண்ணிக்குள்ளே இருந்து யாரோ கையை மேலே நீட்டுறாங்க. அவன் அங்கிருந்து தெரிச்சுட்டு ஓடி வரான். அந்த சீனை கட் பண்ணிட்டு இங்கே கூட வேலை செய்கிறவள காமிக்கிறாங்க. அந்த ஃபிலிமை டெவலப் பண்ணிட்டு இங்கே கொண்டு வந்திருக்கா. ஹீரோவும் கதவு திறந்து உள்ள கூட்டிட்டு போறான். 2 பேருமே உட்காந்து அந்த வீடியோ போட்டு பாக்குறாங்க. ஹீரோ வந்து உன் கண்ணுக்கு அந்த உருவம் தெரியுதா, அங்க பாருங்கிறான். ஆனா அவளுக்கு அதுல எதுவுமே தெரியல. நடுவுல பிளாக் கலர் கோடு தான் இருக்கு. ஹீரோ வந்து நல்லா பாருன்னு சொல்றான். அப்ப அந்த பேய் எந்திரிச்சு வருது. உடனே இவ அதை ஆஃப் பண்ணுங்கிறா. அந்த பேய் அவன் உடைச்சிருந்த அந்த செவுத்து ஓட்டையில இருந்து வெளியே வந்து இவளோட தலையை உடைச்சு இவளை அந்த ஓட்டைக்குள்ளேயே இழுத்துட்டு போகுது. இதை ஹீரோ பார்த்துட்டு பயங்கரமா பயந்துட்டு ஸ்பீடா கீழே ஓடி போய் அவனோட பையனையும் கூட்டிட்டு அங்கிருந்து வெளியே போறான். அப்ப அந்த போலீஸ் எல்லாம் அவனை பிடிச்சி வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு கத்துற சவுண்ட்லாம் கேட்டுச்சு. என்ன பண்ணுன்னு அவனை போக விட மாட்டேறாங்க. அவன் திரும்ப அந்த வீட்டுக்குள்ள ஓடி வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற வழியில வெளியே போய் அந்த கேனுக்குள்ளே இறங்கிடுறான். அங்கிருந்து ஓடி போய் ஒரு இடத்துல அப்படியே ஸ்ட்ரைக் ஆகி நிக்கிறான். அங்கதான் ஒரு செம்ம ட்விஸ்ட். அவனுக்கே அது அப்பதான் ஞாபகம் வருது. அவனோட ஒய்ஃப் அங்க தப்பான அஃபேர்ல இருக்கிறத பார்த்துட்டு அவன் தான் அந்த காவால தள்ளி விட்டு தலையை பிடிச்சி உள்ள முக்கி கொலை பண்ணிருக்கான். இப்ப வீட்டுல அந்த வீடியோல கூட எந்த பேயுமே வந்து கொல்லல. இவன் தான் கூட வேலை செய்யறவள உன் கண்ணுக்கு எந்த உருவமே தெரியலையான்னு அவளோட கழுத்து நெரிச்சு கொண்டிருக்கான். இது எல்லாமே இவனுக்கு இப்பதான் ஞாபகம் வருது. அங்கிருந்து திரும்பவும் ஓடி போய் ஒரு இடத்துல நின்று பாக்குறான். அங்க ஒரு பொண்ணு அழுகி போய் அவனோட ஒய்ஃப் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு குழந்தைய வெளியே எடுக்கிறா. அதை பார்த்துட்டு அவன் திரும்பவும் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு பின்னாடி அந்த குழந்தைய கையில வச்சுக்கிட்டு அவனை துரத்திக்கிட்டே வருது. கடைசியில ஓடி போய் பையனோட அந்த காவாலேயே குதிச்சிடறான். அங்கேயும் ஏதோ ஒரு பேய் அவனோட காலை பிடிச்சி உள்ள இழுத்துருது. அவன் பையனை மேல விட்டுறான். போலீஸ்காரங்க எல்லாம் பையனை காப்பாத்தி கரை கொண்டு வந்துடுறாங்க. ஆனா ஹீரோ அப்படியே தண்ணிக்குள்ளேயே செத்துறான். இப்ப ஹீரோவும் இறந்ததுனால அந்த பையனுக்கு யாருமே இல்ல. ஹீரோனோட அம்மா நான் பாத்துக்கிட்டு அந்த பையனை கூட்டிட்டு போறேங்கிறாங்க. அப்ப அந்த பையன் இருங்க பாட்டி, உள்ள என்னோட டிராயிங் புக் இருக்கு, அதை நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன்ட்டு வீட்டுக்குள்ள போய் எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப பக்கத்துல இருக்கிற செவுத்துல ஒரு விரிசல் இருக்கு. அதுல இருந்து யாரோ அந்த பையன் கிட்ட ஹாய், நான் தான் உன்னோட அப்பா பேசுறேன், உங்க அம்மா கூட தான் நான் இருக்கேன், உனக்கு எங்க 2 இடத்தையும் பிடிக்கும் இல்லைங்குது. அவனும் ஆமாங்கிறான். அப்பனா உங்க பாட்டி கூட எல்லாம் நீ போவேனா, நீ எங்க கூட இங்க இருந்துருங்குது. அவனும் சரிங்கிறான். அவங்க பாட்டி வெளியில இருந்து கூப்பிட்டோன்னே ஓடி போய் கார்ல ஏறி உட்காந்து சீட் பெல்ட்டை போட்டுக்கிறான். கார் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த பையனுக்கு அந்த வாய்ஸை தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. அவன் கார் டோரை திறந்து விட்டுட்டு வெளியே கூச்சிடறான். பாவம் அங்கேயே இறந்துடுறான். இந்த வீட்டை இவங்களுக்கு வித்த ஓனர் படியிலிருந்து கீழே இறங்கி போறப்ப அந்த பையன் மேல இருக்கிற ரூம்ல நின்று அந்த கதவை சாத்துறான். இந்த படத்தையும் அதோட முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல அப்ப பேய் எல்லாம் வரலையா, ஹீரோ தான் இவங்க எல்லாத்தையுமே கொலை பண்ணானா அப்படின்னு உங்களுக்கு தோணிட்டு இருக்கும். ஹீரோ தான் கொலை பண்ணா. ஆனா இந்த வீட்டு கேனல்ல எல்லாம் நிறைய சூனிய சடங்கெல்லாம் பண்ணிருக்காங்க. இங்க இருக்கிற அந்த சைக்கோவோட வில்லியம் ஜாக்ஸோட ஆவிதான் ஹீரோ மூலியமா அவனோட குடும்பத்தை அவனையே கொல்ல வச்சிருக்கு. கடைசியில ஹீரோ மாதிரி பேசி அவனோட பையனையுமே அது தற்கொலை பண்ண வச்சிருச்சு. இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான மூவி எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு மூவில உங்களை சந்திக்கிறேன். டாடா.